ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த அழகான கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த மாடலை நம்ம ஏற்கனவே ஒரு கூடை போட்டிருக்கோம் பிளாக் அண்ட் ஒயிட்டில். அதில் இந்த லைன் வந்து மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி போட்டிருப்போம். ஆனால் இதில் வந்து நம்ம சைடில் இந்த லைன் வர மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இந்த கூடை போடுறதுக்கு 3 ரோல் ஒயர் தேவைப்படுங்க. இந்த ப்ளூ கலரில் 1.5 ரோலும் எல்லோ கலரில் 1.5 ரோல் வர மாதிரியும் நம்ம வந்து போட்டிருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே கேப் இருக்காது. ஸோ கேப் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கவர் ஆகி வரும். சரி வாங்க இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை போட நான் 2 கலரில் ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 6 அடியில் 45 ஒயர் கட் பண்ணியிருக்கேங்க. அதில் ப்ளூ கலரில் 23 ஒயரும் எல்லோ கலரில் 22 ஒயரும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயரை நம்ம தனித்தனியாக நாட் போடணும். ஃபஸ்ட்டு நான் ப்ளூ கலர் ஒயர் வச்சு நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஒயர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரில் ஒரு 1/4 அடி அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயர் அளவுக்கு அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து 2வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து 3வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு முறை நாட் போட்ட பிறகும் நம்ம ஒயர் வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ 3வது ஒயரை ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து 4வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கோங்க. இப்போ 4 ஒயரை நம்ம நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுருங்க. நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், எல்லா ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த சைடு அளந்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ ப்ளூ கலர் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா, இதே மாதிரியே எல்லோ கலரும் வந்து போட்டுருணும். நான் இப்போ எல்லோ கலரும் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி ஜாயின் பண்ணி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எல்லோ கலர் நாட்டும் வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இது நம்ம இந்த ப்ளூ கலரில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளூ கலர் லைன் வந்து பாருங்கள், இது வந்து சென்டர் லைனுங்க. ஸோ இந்த லைனில் நம்ம வந்து சைடில் ஒரு முடி போட்டுக்கலாம். ஸோ இந்த ப்ளூ லைன் தான் சென்டர் லைனு. ஓகேவா? இப்போ இந்த எல்லோ லைன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம மேலே வந்து வைக்க போகிறோம். மேல் சைடில் இந்த மாதிரி வர மாதிரி வச்சுட்டு, இப்போ கீழே இருக்குது பாருங்கள் எல்லோ ஒயர், அந்த ஒயரை இந்த 2 ப்ளூ நாட்டுக்கும் நடுவில் விட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி விட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. கீழே வந்துடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் அடுத்த எல்லோ ஒயர் எடுத்து
அதுக்கு அடுத்த 2 ப்ளூ நாட்டுக்கும் நடுவில் விட்டு கீழே கொண்டு வந்துடணும். பாருங்கள், இப்போ 3வது எல்லோ ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயர் அதே மாதிரியே இந்த 2 ப்ளூ நாட்டுக்கும் நடுவில் விட்டு கீழ்ப்பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்து 4வது எல்லோ ஒயர், இந்த ஒயரையும் இந்த 2 ப்ளூ நாட்டுக்கும் நடுவில் விட்டு கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ அடுத்த ஒயரும் அதே மாதிரியே 2 ப்ளூ நாட்டுக்கும் நடுவில் போட்டு கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஒயரையுமே, எல்லா எல்லோ ஒயரையும் இந்த ப்ளூ கலர் நாட்டுக்கு நடுவில் போட்டு கீழே கொண்டு வரணும். பாருங்கள், இப்போ எல்லா எல்லோ ஒயரையும் நம்ம கீழே கொண்டு வந்துட்டோங்க. சரிங்களா? இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம ப்ளூ கலர் ஒயரில் நாட் போட போகிறோம். ஸோ இப்போ ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ கலர் ஒயரில் மட்டும்தான் நாட் போட போகிறோம். பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க இந்த ப்ளூ கலர் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்து எல்லோ ஒயர், அதை விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு கீழே வந்து பாருங்கள் ப்ளூ கலர் ஒயர் இருக்கா, இந்த ப்ளூ கலர் ஒயரை எடுத்து நாட் போட்டுக்கலாம். ஸோ ப்ளூ ஒயர் எல்லாமே நம்மளுக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கும். அந்த ஒயரை மேலே எடுத்து நம்ம நாட் போடணும். எல்லோ ஒயர் எல்லாமே விட்டுருங்க. விட்டுட்டு ப்ளூ ஒயரில் மட்டும் நாட் போட்டுக்கலாம். இப்போ 2 நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்து அந்த ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ப்ளூ ஒயர்லேயும் இதே மாதிரியே நாட் போட்டுருங்க. எல்லோ ஒயர் எல்லாமே விட்டுட்டு நம்ம ப்ளூ ஒயரில் மட்டும் நாட் போட்டுட்டு வரும். இப்போ அடுத்த ப்ளூ ஒயர். இப்போ நம்ம எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடும்போது எல்லோ ஒயரில் நாட் போடணும். ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடும்போது ப்ளூ கலர் ஒயரில் நாட் போடணும். ஸோ இதே மாதிரியே கண்டினியூவாக இந்த லைனில் இருக்கிற எல்லா ப்ளூ கலர் ஒயர்லேயுமே நாட் போட்டு வாங்க. பாருங்கள், இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் லைனுக்கு மேலே 2 லைன் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடணும். இப்போ நான் எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லோ கலர் ஒயரில் மட்டும் நாட் போடணும். ஃபஸ்ட்டு வர இந்த ப்ளூ ஒயரை விட்டுடலாம். விட்டுட்டு அடுத்து இருக்கிற எல்லோ கலர் ஒயரில் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நான் நாட் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த ப்ளூ ஒயரை விட்டுட்டு அதுக்கு அடுத்த எல்லோ ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த எல்லோ ஒயர் எடுத்து நாட் போட்டுருங்க. இப்போ அடுத்த எல்லோ ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த எல்லோ ஒயர்,
ஸோ இதே மாதிரியே கண்டினியூவாக இந்த எல்லோ ஒயரில் மட்டும் நம்ம நாட் போட்டு வரணும். ஸோ இந்த லைனில் இருக்க எல்லோ ஒயர் ஃபுல்லாக நாட் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த லைன் ஃபுல்லாக வந்து எல்லோ கலர் ஒயர் வச்சு நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். இப்போ ரன்னிங் ஒயரை சைடு ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ப்ளூ கலர் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து வந்து பாருங்கள், எல்லோ ஒயர் விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து இருக்க ப்ளூ கலர் ஒயரில் மட்டும் நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த லைனில் இருக்கிற எல்லா ப்ளூ கலர் ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டு வரணும். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக ப்ளூ கலர் ஒயரில் நாட் போட்டு வாங்க. ஸோ இப்போ இந்த லைனுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வந்து ஒரு லைன் போடணும். அடுத்து மீண்டும் ப்ளூ கலர், மீண்டும் எல்லோ ப்ளூ அந்த மாதிரி மாறி போடணும். இந்த சென்டர் லைனுக்கு மேலே 8 லைன் வந்து போடணும். இந்த 8 லைனும் வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சென்டர் லைனுக்கு மேலே நம்ம 8 லைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு கீழே 6 லைன் வந்து போடணும். ஸோ இப்போ நான் இந்த அடியை வந்து திருப்பிக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் 8 லைன், ஒரு பக்கம் 6 லைன் போடணும். ஓகேவா? இந்த சைடில் நம்ம 6 லைன் போடணும். இப்போ நம்ம எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் லைன் போட்டுக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இருக்க ப்ளூ ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த எல்லோ ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். ஸோ நம்ம எந்த ரன்னிங் ஒயர் வச்சு போடுறோமோ அந்த கலர் ஒயர் வச்சு தான் நம்ம நாட் போடணும். இப்போ அடுத்த எல்லோ ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க எல்லோ ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக நாட் போட்டு வாங்க. இப்போ அடுத்து வந்து ப்ளூ கலர், அடுத்து எல்லோ, அதுக்கு அடுத்து ப்ளூ அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக போட்டு வாங்க. இந்த சென்டர் லைனுக்கு மேலே வந்து இப்போ 6 லைன் போடணும். போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சென்டர் லைனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 8 லைனும் கீழே வந்து 6 லைனும் வந்து நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து உங்களுக்கு சைடில் வந்து 2 ஒயர் சேம் கலரில் வருதுங்க கார்னரில். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சைடில் ஒரு லைனும் இந்த சைடில் ஒரு லைனும் எல்லோ கலர் ஒயரை வச்சு நம்ம நாட் போட போகிறோம். ஸோ எல்லோ கலர் ஒயரை இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இப்போ ரன்னிங் திருப்பிக்கலாம். இந்த சைடில் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த ஒயரோடு வச்சு, இந்த ஃபர்ஸ்ட் ஒயரோடு வச்சு நான் அளந்து மடிச்சுக்கிறேன். ஸோ மடிச்சுட்டு இதில் வந்து பாருங்கள், இந்த எல்லோ கலர் ஒயரில் நம்ம இப்போ நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு இந்த எல்லோ ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து கீழ்ப்பக்கம் விட்டுருங்க.
லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரை விட்டுட்டு அடுத்த இந்த ப்ளூ ஒயரை நம்ம மேலே எடுத்து போடணுங்க. மேலே போட்டுட்டு எல்லோ ஒயரில் இப்போ நாட் போடணும். நம்ம சைடில் இப்போ நம்ம ஒயர் ஜாயின் பண்ணுறதால இந்த மெத்தடில் போடணும். இப்போ மீண்டும் கீழே இருக்கிற ப்ளூ ஒயரை மேலே எடுத்து போட்டுட்டு அடுத்த எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு புரியணுன்ட்டு இந்த 2 பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணுறத உங்களுக்கு கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே வந்து நான் போட்டிருக்கேன். மீண்டும் பாருங்கள், ப்ளூ ஒயரை மேலே எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இந்த லைன் போட்டு முடிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ எல்லோ ஒயரில் நாட் போட்டு முடிச்சிட்டோங்க. இப்போ ரன்னிங் ஒயரை லாஸ்ட் ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம எல்லோ ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து ஒரு லைன் வந்து நம்ம எல்லோ ஒயர் வச்சு போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ப்ளூ ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த எல்லோ ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரை எடுத்து அந்த ப்ளூ கலர் நாட்டுக்கு கீழே போடுங்க. இப்போ அடுத்து ரைட் சைடில் கீழே இருக்க ப்ளூ ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு அடுத்த எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ப்ளூ ஒயர் எடுத்து மேலே போட்டுருங்க. போட்டுட்டு எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். பாருங்கள், இப்போ எல்லோ ஒயர் ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சிட்டோங்க. இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 சைட்லேயுமே எல்லோ கலர் ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோங்க. இப்போ நம்மளுக்கு கார்னரில் எல்லோ கலர் ஒயர் வந்து வரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அடி போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் எப்படி போடுறதுங்கிறத செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.